ஃபஸ்ட்டு வீடியோவில் டெடி பேரோட பாடி, அதாவது லெக்கில் ஆரம்பித்து பாடி அண்டு ஆர்ம்ஸ் வரைக்கும் பார்த்தோம். இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஹெட் போர்ஷன் கொண்டு போகிறோம். ஸோ ஹெட்டுக்கு பார்த்திங்கன்னா ரவுண்ட் 1ல் லாஸ்ட் ரோவில் 24 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். அது அப்படியே 24 சிங்கிள் க்ரோஷேஸ் இன்னொரு ரவுண்டு நம்ம போடணும். எந்தவித இன்க்ரீஸோ டிக்ரீஸோ இல்லாமல் 24 சிங்கிள் க்ரோஷேஸ் ஹெட் போர்ஷன் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ஃபுல்லாக 24 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ ரவுண்ட் 2க்கு நம்ம ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயினை ஆட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணுறேன். 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு இன்க்ரீஸ் கொடுக்கணும் ரவுண்ட் 2க்கு. 1 2 இது 3வது சிங்கிள் க்ரோஷே. அடுத்து ஒரு இன்க்ரீஸ் கொடுக்கணும். ஸோ லாஸ்ட் ரோ பார்த்திங்கன்னா 24 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். இதில் 6 தடவை நம்ம இன்க்ரீஸ் கொடுக்கும்போது 6 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ் ஆகி மொத்தம் 30 சிங்கிள் க்ரோஷேஸ் செகண்ட் ரோ எண்டில் கிடைக்கும் நமக்கு. 2 3 சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். இந்த பேட்டர்னை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டிதான். 3 சிங்கிள் க்ரோஷே அண்ட் இன்க்ரீஸுங்கிற பேட்டர்னை 6 தடவை நம்ம போடும்போது நமக்கு டோட்டலாக 30 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும் ரவுண்ட் 2 முடிவில். ஸோ இந்த ரவுண்ட் 2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட் ரோ போட்டதில் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே இருக்குல்ல, அதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயினும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ரவுண்ட் 3 போட போகிறோம். ரவுண்ட் 3 பார்த்திங்கன்னா 4 சிங்கிள் க்ரோஷே அண்டு ஒரு இன்க்ரீஸ் போட போகிறோம். 1 போட்டாச்சு, 2 3 4 சிங்கிள் க்ரோஷே அண்டு ஒரு இன்க்ரீஸ். இதை 6 தடவை ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற பேட்டர்னை நம்ம எத்தனை தடவை ரிப்பீட் கொடுத்துருக்காங்களோ அத்தனை தடவை நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதே பேட்டர்னை 6 தடவை பண்ணோம். ஃபஸ்ட் டைம் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டைம் ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2 3 4. ஸோ 4 தடவை சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ ஒரு இன்க்ரீஸ் கொடுக்குறோம். ஸோ இது வரைக்கும் 2 டைம்ஸ் நான் இது ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இது இன்னும் 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணால் இந்த ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிடும். தேர்ட் ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தமாக 36 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். ஸோ இந்த ரோவை ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ரோக்காக. இப்போ ரோ 4 பார்த்திங்கன்னா 5 சிங்கிள் க்ரோஷேஸ் அண்டு ஒரு இன்க்ரீஸ் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு போட்டு அதை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் சிங்கிள் க்ரோஷே, 3 4 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு இன்க்ரீஸ் கொடுக்கணும். ஒரே இடத்துல ஒரே ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே போடுறது தான் இன்க்ரீஸ். ஸோ இதை ஒரு தடவை பண்ணி முடித்தாச்சு. இப்போ இது இன்னும் 5 தடவை ரிப்பீட் பண்ணணும். செகண்ட் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 1 2 3 4 5 சிங்கிள் க்ரோஷே போட்டோம். இப்போ அடுத்த ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ் கொடுக்கணும். ஸோ இந்த 4th ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா நமக்கு மொத்தமாக 42 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். இந்த ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ரோக்கு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரோ 5 பார்த்திங்கன்னா 6 சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ் கொடுக்க போகிறோம். ஸோ 6 சிங்கிள் க்ரோஷேக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டு மார்க் பண்ணிவிடுங்க. 2 3 4 5, அடுத்து 1 6. ஸோ 6 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ அடுத்து இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ் கொடுக்கணும். 1 2வது ஸ்டிச்சும் அதிலேயே போட்டாச்சு. ஸோ இதை ஒரு டைம் முடித்தாச்சு. இது 6 தடவை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். செகண்ட் டைம் 1 2 3 4 5 6.
6 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். ஸோ இது மாதிரி இன்னும் 4 தடவை வந்து நம்ம ரிப்பீட் கொடுக்கணும். ஸோ இந்த ரோவோட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 48 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க, ஒரு செயின் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரோக்காக. ஸோ இப்போ ரோ 6லேருந்து ரோ 11 வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த 48 சிங்கிள் க்ரோஷே அப்படியே போட்டுகிட்டே போக வேண்டியதான். எந்த வித இன்க்ரீஸோ எதுவுமே கிடையாது. அப்படியே ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே தான். 6 ரவுண்டு வரும். ஸோ ரோ 6 to ரோ 11 வரைக்கும் வந்து 6 ரவுண்ட்ஸுமே வந்து 48 சிங்கிள் க்ரோஷே. ஒவ்வொரு ரோ முடித்ததுக்கப்புறமும் இங்கே வந்து ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு அடுத்த ரோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ 11 வரைக்கும் முடிச்சுட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இது இப்போ ரோ 11 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ ரோ 12 பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6 சிங்கிள் க்ரோஷே அண்டு ஒரு டிக்ரீஸ் போடணும். ஸோ இங்கே 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு டிக்ரீஸ் கொடுத்துக்கிறேன் நான். ஸோ இந்த பேட்டர்னை நம்ம 6 தடவை ரிப்பீட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ 1 2 3 4 5 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டோம். இப்போ ஒரு டிக்ரீஸ் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தமாக 42 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். ஏன்னா டிக்ரீஸ் கொடுத்துருக்கோம், 42 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். அதை வந்து இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஹூக் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரோவுக்கு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரோ 13 பார்த்திங்கன்னா 5 சிங்கிள் க்ரோஷே நம்ம போடணும். 5 சிங்கிள் க்ரோஷே அண்ட் 1 டிக்ரீஸ் கொடுக்கணும். ஸோ 2வது சிங்கிள் க்ரோஷே 3 4 5 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ். இந்த பேட்டர்னை 6 தடவை ரிப்பீட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ 2வது தடவை நான் ரிப்பீட் பண்ணுறேன். 1 2 3 4 5. ஸோ 5 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ். இப்போ இதை 2 டைம்ஸ் முடிச்சாச்சு. இன்னும் இதை 4 டைம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ரவுண்டு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுலேயும் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஃபுல்லாக இது பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து 13th ரோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சேஃப்டி ஐஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே இதில் பார்த்திங்கன்னா ரோ 9லேருந்து ரோ 10க்கு இடையில வந்து நம்ம சேஃப்டி ஐஸு ஃபிக்ஸ் பண்ணணும். கீழேருந்து கவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க. கவுண்ட் பண்ணிவிட்டு ரோ 9 to ரோ 10 பிட்வீனில் அந்த ரெண்டுக்கும் நடுவில் ரோ 10க்கும் 9க்கும் 10க்கும் நடுவில் ஒரு 5 ஸ்டிச்சு கேப் விட்ட மாதிரி இந்த பக்கம் ஒரு ஐஸ், அந்த பக்கம் ஒரு ஐஸை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 5 ஸ்டிச்சு கேப் விட்டுட்டு செகண்ட் ஐஸையும் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஃபிக்ஸ் பண்ணிட்டு பின்னாடி இருக்க வாஷரையும் போட்டுருங்க. அப்போ தான் வந்து ஐஸ் வந்து கீழே விழாமல் இருக்கும், சேஃபாக இருக்கும். ஸோ இப்போ செகண்ட் ஐஸையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இதுக்கு அடுத்து வந்து ஃபைபரும் ஃபில் பண்ணிக்கிறேன் நான். அதாவது ஐஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைபரும் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ரோ 14 பார்த்திங்கன்னா 4 சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு டிக்ரீஸ். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். 2 3 4. ஸோ ரோ 14 4 சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு டிக்ரீஸ் போட போகிறோம். இப்போ டிக்ரீஸ் பண்ணியாச்சு. இதை வந்து 6 தடவை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இந்த பேட்டர்ன், அதாவது 4 சிங்கிள் க்ரோஷே அண்ட் டிக்ரீஸுங்கிறது ஒரு பேட்டர்னு. அந்த பேட்டர்னை நம்ம 6 தடவை ரிப்பீட் பண்ணால் இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 30 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ 2வது தடவை ரிப்பீட் பண்ணி 2வது டிக்ரீஸ் கொடுத்துட்டேன். இது மாதிரி இன்னும் 4 தடவை செய்யணும். ஸோ இப்போ ரோ 14 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரோக்கு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கலாம். ரோ 15 பார்த்திங்கன்னா 3 சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு டிக்ரீஸ். ஸோ 1 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க.
2 3. ஸோ இப்போ ஒரு டிக்ரீஸ். இப்போ இந்த பேட்டர்னை நம்ம 6 தடவை ரிப்பீட் பண்ணணும். நான் இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 3 3 சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு டிக்ரீஸ். ஓகேவா? இப்போ இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். ஸோ ரோ 15 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நமக்கு 24 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு ரோ 16 பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ், அவ்வளோதான். ஒவ்வொரு தடவையும் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று போச்சுன்னா இது ஹெட் போர்ஷனுங்கிறதுனால கொஞ்சம் ஏதாவது ஒரு ஸ்டிச் அதிகமானாலோ இல்லை கம்மியானாலோ அந்த ஷேப்பே மாறிடும். ஸோ இந்த பேட்டர்ன் 2 சிங்கிள் க்ரோஷே அண்ட் டிக்ரீஸ், இந்த பேட்டர்னை நம்ம 6 தடவை ரிப்பீட் பண்ணணும். இப்போ நான் செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். இதே மாதிரி வரிசையாக ரிப்பீட் பண்ணிட்டே வர வேண்டியதான். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 18 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ ரோ 16 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரோ 16 வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரோக்கு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 17 பார்த்திங்கன்னா சிங்கிள் க்ரோஷே அண்ட் டிக்ரீஸ். ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம், அடுத்து ஒரு டிக்ரீஸ். ஸோ ஒன்று போட்டாச்சு, அடுத்து இப்போ டிக்ரீஸ் போடணும். இதே மாதிரி இந்த பேட்டர்னை 6 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே 1 டிக்ரீஸ், 1 சிங்கிள் க்ரோஷே 1 டிக்ரீஸ்னு போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு 12 சிங்கிள் க்ரோஷேஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதை 6 தடவை ரிப்பீட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ ரோ 17 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குதுன்னா அதில் வந்து ஃபைபர் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ரோக்கு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கலாம். செயின் ஆட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி ரொம்ப கேப் கம்மியாக இருக்கும். ஸோ ஃபைபர் ஃபில் பண்ணிடுறதுனா பண்ணிவிடுங்க கேப் இருந்ததுன்னா. ஸோ இது பார்த்திங்கன்னா 6 டிக்ரீஸ் மட்டும்தான் வரும். நமக்கு ஏற்கனவே வந்து 12 சிங்கிள் க்ரோஷேஸ் இருந்தது. ஸோ அதை அப்படியே எல்லாத்தையும் சுருக்கி கொண்டு வரும்போது நமக்கு இந்த ரோவோட எண்டில் 6 சிங்கிள் க்ரோஷே மட்டும்தான் கிடைக்கும். உள்ள ஃபைபர் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டிச்சு போடுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அந்த மோதிர விரலை வச்சு அந்த ஃபைபரை வந்து உள்பக்கமாக அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச்சு போடுங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படி தூக்கி 2 விரலால் தூக்கி பிடிச்சிட்டு நீங்கள் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஃபைபர் வந்து கையில் மாட்டாது, ஸ்டிச்சில் மாட்டாது. ஸோ இந்த ரோவோட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் 6 சிங்கிள் க்ரோஷே மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நான் 6வது டிக்ரீஸ் கொடுக்குறேன். ஆறு டிக்ரீஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச்சும் போட்டுட்டு கொஞ்சம் யானை வந்து லென்த்தாக விட்டு கட் பண்ணிடுங்க. இந்த டைம் இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபைபர் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது, அதுலேயும் நான் வந்து ஃபைபரை நல்லா டைட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு செயின் போட்டு இந்த யானை வந்து லென்த்தாக விட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இதை வச்சு தான் நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஆஃப் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி யான் நீடில் இருக்கு இல்லையா, டேபிஸ்ட்ரி நீடில், அதில் யானை வந்து நல்லா கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு மேலே நமக்கு 6 சிங்கிள் க்ரோஷே இருக்குல்ல, அதில் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் இப்படி இப்படி விட்டு எடுக்க வேண்டியதான். சும்மா நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டிச்சுக்கும் அந்த ஸ்டிச்சுக்கும் விட்டு எடுத்தோம்னா நம்ம பிடிச்சி டைட் பண்ணும்போது அந்த இது வந்து ரவுண்டு வந்து சுருங்கிடும்.
ஸ்டிச் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு நாட்டு கூட போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் யானை ஹைட் பண்ணி விட்டுறணும். யான் ஹைட் பண்ணுறது எப்படின்னா, இந்த மாதிரி உள் பக்கமாகவே கொடுத்து எந்த சைடு வேணாலும் நீங்கள் பேக் சைடு கொடுத்து அழகாக எடுத்துடலாம் யானை. இப்படி உள் பக்கமாக கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து உள்ளே எடுத்திங்கன்னா அந்த யான் வந்து நல்லா ஹைட் ஆகிக்கும். நான் ஒரு 2-3 ஸ்டிச்சு போட்டு செக்யூர் பண்ணிடுறேன். இப்போ இந்த பக்கம் வெளியில் எடுத்தாச்சா, எங்கே எடுத்தோமோ அதே இடத்துல திரும்ப நீடில் இன்சர்ட் பண்ணி அதையும் உள் பக்கமாக எடுத்துருங்க. இப்போ இது இவ்வளோ லென்த்தாக இருக்குல்ல யானை, இதை வந்து நீங்கள் கட் பண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம். அப்படியே உள் பக்கமாக நீட்டில் வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக நீடில் கொடுத்து எடுத்து விட்டுருங்க. நீங்கள் எந்த பக்கம் நம்ம இன்சர்ட் பண்ணோங்கிறதே தெரியாது. முடித்து 2 லெக்கில் ஸ்டார்ட் பண்ணி பாடி போர்ஷன் அப்படியே கண்டினியூஸாக நம்ம ஹெட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு வந்து இயர்ஸ் அண்ட் மசில் மட்டும் பண்ணோம்னா இந்த டெடி பேர் நமக்கு முடிஞ்சிடும். நான் இயர்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மேஜிக் ரிங் போட்டு வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி 2 இது போடுவோம், செயின் போடுவோம். செயின் போட்டுட்டு ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயினில் மட்டும் நம்ம ஸ்டிச்சஸும் போடலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த 2வது செயினில் வந்து 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். அந்த ஒரு செயின் உள்ளேயே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 6 சிங்கிள் க்ரோஷேவாக நம்ம போட்டுக்கணும். 3 4 5 6. இது வெல்வெட் யான் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட ஸ்லிப் ஸ்டிச்சில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 2 பார்த்தீங்கன்னா 6 இன்க்ரீஸ் தான். அதாவது ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டேன், அதே ஸ்டிச்சில் 2வது சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். இப்போ செகண்ட் ஸ்டிச்சில் 2 ஸ்டிச்சை ஒரே இடத்துல போடுறேன். ஒரு இன்க்ரீஸ் கொடுக்குறேன், 3rd இன்க்ரீஸ். ஸோ இந்த இன்க்ரீஸை நம்ம 6 தடவை ரிப்பீட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இந்த செகண்ட் ரோவோட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தமாக 12 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு ரோவும் கண்டிப்பாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 3க்கு ஒரு செயினும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 3 பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் இன்க்ரீஸ். ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம், அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரு இன்க்ரீஸ் கொடுக்குறோம். இதே மாதிரி இந்த 6 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணும்போது நமக்கு இந்த ரவுண்டோட எண்டில் பார்த்திங்கன்னா 18 சிங்கிள் க்ரோஷேஸ் நமக்கு கிடைக்கும். நீங்கள் பேட்டர்னை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த லாஸ்ட் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க அந்த ஸ்டிச்சஸ் வந்து கண்டிப்பாக வரும், கரெக்டாக வரும். ஸோ இந்த 3rd ரோ முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ 3rd ரோ முடித்து 4th ரோவுக்கு ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. 4th ரோ அண்ட் 5th ரோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அங்கே இருக்கிற 18 சிங்கிள் க்ரோஷே அப்படியே போட வேண்டியதான், எந்த இன்க்ரீஸும் இல்லாமல். 4th ரோ போட்டுட்டு 5th ரோவுக்கு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் ஆட் பண்ணி 5th ரோவும் அதே மாதிரி 18 சிங்கிள் க்ரோஷே தான். எந்த வித இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ 4th ரோ 1 2 3 4வது ரோ போட்டேன். அதே மாதிரி இன்னொரு ரோ போட்டிங்கன்னா இயர்ஸ் போர்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5th ரோவோட எண்டில் நமக்கு 18 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். 1 2 3 4 5வது ரோ போட்டேன், 18 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். அதை இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணும்போது அந்த சைடு ஒரு 9 சிங்கிள் க்ரோஷே, இந்த பக்கம் ஒரு 9 சிங்கிள் க்ரோஷே இருக்கும் இல்லையா, அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு இது ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிடுங்க. இது உள்ளே நம்ம எந்த ஃபைபரும் வைக்க தேவையில்லை, இது ஃப்ளாட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ மொத்தமாக நமக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 9 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். அந்த பக்கம் 9, இந்த பக்கம் 9 18 இருக்கும். அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு மேலே வந்து 9 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். இது அப்படியே வந்து நம்ம அந்த ஹெட் போர்ஷனில் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ரெண்டையும் ஈக்குவலாக வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த 9 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். ஸோ 8, இது 9. ஸோ இதை கட் பண்ணிட்டு ஒரு செயின் போட்டு
கொஞ்சம் லென்த்தாக விட்டு யானை கட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த யான் வச்சு தான் நம்ம வந்து ஹெட்டில் வந்து இதை தைக்க முடியும். ஸோ இது மாதிரி இன்னொரு பீஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தம் 2 பீஸ். ஓகேவா? நான் 2 பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 2யுமே வந்து கொஞ்சம் லென்த்தாக விட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து டெடி பேருக்கு மசில் ரெடி பண்ணலாம். அதாவது இந்த வாய்ப்பகுதி, அதுக்கு இந்த மாதிரி பல்கி யான் எடுத்திருக்கேன் நான். இதில் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா, இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக பேட்டர்னை பார்த்துக்கோங்க. 7 செயின்ஸ் போடணும் இதில். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 7 செயின்ஸ் கவுண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி தான் வந்து பிரிஞ்சு வரும். அதனால தான் நான் வந்து மேஜிக் ஸ்ட்ரிங்லாம் வந்து இதில் போட வேணான்னு சொல்கிறது. ஸோ கவுண்ட் வச்சு 7 செயின்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எப்பையும் போல் ஹூக்குக்கு அடுத்து இருக்க ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் இருந்து 5 சிங்கிள் க்ரோஷே நம்ம போடுறோம். ஒவ்வொரு செயின்லையும் அடுத்தடுத்து இருக்க செயினில் 5 சிங்கிள் க்ரோஷே நம்ம போடுறோம். இந்த மசில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க. ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக போட்டிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 5 சிங்கிள் க்ரோஷே, மொத்தம் 7 போடுறோம். 1 ஸ்கிப் பண்ணுறோம். 5 சிங்கிள் க்ரோஷே போடுறீங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் இருக்கிற செயினில் ஒரே இடத்துல 3 சிங்கிள் க்ரோஷே நம்ம போடணும். இந்த லாஸ்ட் செயின் இருக்கு இல்லையா, அதில் ஒரே இடத்துல 3 சிங்கிள் க்ரோஷே நம்ம போடணும். 1, அதே இடத்துல 2, அதே இடத்துல இன்னொன்று 3 போட்டுட்டு திரும்பி இந்த பக்கம் வந்து அடுத்த சைடு நம்ம முதல் 5 போட்டோம் இல்லையா, அது மாதிரி இந்த இடத்துல 4 சிங்கிள் க்ரோஷே மட்டும் போட போகிறோம். எங்கே அந்த 5வது சிங்கிள் க்ரோஷே நம்ம கம்ப்ளீட் பண்ணோமோ அதில் ஹூக்கை அதுக்கு ஆப்போசிட் சைடு இப்படியே திருப்பிக்க வேண்டியதுதான். நமக்கு திருப்பி அப்படியே ரவுண்டாக வர்ற மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ 4 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷே இருக்குல்ல, அதில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ரோ 2க்கு வந்து நம்ம ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 1 வந்து இப்படி ரவுண்டாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரோ 2 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்க்ரீஸ், எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துக்கோங்க. இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் இந்த இது. ஸோ 2 ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துட்டு 4 சிங்கிள் க்ரோஷே போடணும். 4 சிங்கிள் க்ரோஷே. இப்போ இந்த கார்னரில் நம்ம 3 செயின் ஒரே இடத்துல போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டிச் இருக்கும்ல, அது 3லையும் ஒவ்வொரு இன்க்ரீஸ் கொடுக்கணும். நம்ம இந்த கார்னர் திருப்பும்போது 3 செயின் ஆட் பண்ணணும். 3 சிங்கிள் க்ரோஷே போட்டோம் ஒரே ஸ்டிச்சில், அந்த இடத்துல 3லையும் ஒவ்வொரு இன்க்ரீஸ். இப்போ மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 4 சிங்கிள் க்ரோஷே போட்டு இன்க்ரீஸ் இன்ட்டு 3. ஸோ 3 இன்க்ரீஸ் கொடுக்கணும்னு அர்த்தம். 3 இன்க்ரீஸ் கொடுத்ததுக்கப்புறம் 4 சிங்கிள் க்ரோஷே போடணும். அடுத்து கவுண்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க. 2, 3, 4. இப்போ 4 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டில் 2 இன்க்ரீஸ் இருக்கும், 2 செயின் இருக்கும். அது 2லேயும் வந்து ஒவ்வொரு இன்க்ரீஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ரவுண்ட் 2 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக 20 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போட்ட இதில் வந்து சிங்கிள் க்ரோஷேயில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரவுண்டுக்கு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வரைக்கும் 2 ரோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 3rd ரோ பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு இன்க்ரீஸ், ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு இன்க்ரீஸ் கொடுக்கணும். ஒரு இன்க்ரீஸ் முடிச்சாச்சு. இப்போ 5 சிங்கிள் க்ரோஷே போடணும் கண்டினியூஸாக. 1, 2, 3,
4 5 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்து நம்ம அந்த 3 இன்க்ரீஸ் கொடுத்துருப்போம். அதில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். இந்த பேட்டர்னை அந்த 3லேயும் மாற்றி 3 தடவை ரிப்பீட் பண்ணணும்னு அர்த்தம். நம்ம இதில் வந்து ஃபஸ்ட் ரோவில் 3 சிங்கிள் க்ரோஷே போட்டிருந்தோம். அடுத்தது இன்க்ரீஸ் கொடுத்தோம். இப்போ தேர்ட் ரோவில் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ்னு 3 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நான் தேர்ட் டைம் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த சைடுக்கு வந்து 6 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. 1 2 3 4 5 6 போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக 2 ஸ்டிச் இருக்கும். அது 2லேயும் ஒவ்வொரு இன்க்ரீஸ் கொடுக்கணும். 1 அதே இதில் இன்னொன்று 2வது இன்க்ரீஸ். ஃபஸ்ட் இன்க்ரீஸ். இப்போ செகண்ட் ஸ்டிச்சுக்கு இன்க்ரீஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக 26 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ ரோ 3 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரோ 4 பார்க்க போகிறோம். அதே மாதிரி ரோ 4லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துக்கணும். அடுத்து 6 சிங்கிள் க்ரோஷே போடணும். 1 2 3 4 5 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இந்த டேர்னிங்கில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ்னு அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2வது சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா? இப்போ இது செகண்ட் டைம் ஃபாலோ பண்ணணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2வது சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். இப்போ இதை 3வது தடவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2வது சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த ரோக்கு வந்து அடுத்த லைனுக்கு வந்து 6 சிங்கிள் க்ரோஷேஸ். 1 2 3 4 5 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு இன்க்ரீஸ், 2 தனித்தனி சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு இன்க்ரீஸ். மொத்தம் 4 ஸ்டிச்சு இங்கே கேப் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துக்கோங்க. செகண்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். 4வது இருக்க ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ 4th ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 5th ரோ பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரோ 4th ரோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக 32 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். 5th ரோ பார்த்திங்கன்னா எந்தவித இன்க்ரீஸோ எதுவுமே இல்லாமல் மொத்தமாக 32 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம போட வேண்டியதான். ரோ 5க்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. அதே இடத்துல ஸ்டார்ட் பண்ணி வரிசையாக 32 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டே போக வேண்டியதான். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு யானை வந்து கட் பண்ணிடுங்க. நம்ம வந்து இப்போ அடுத்து வந்து இயர்ஸ் வந்து சியூ பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல நான் வந்து தைச்சிட்டேன். இப்போ 2வது காது வந்து இந்த பக்கம் தைக்க போகிறேன். அந்த கண் இருக்குது இல்லையா, அந்த கண்ணுக்கு மேலே இந்த பக்கம் இப்படி சாய்வாக வரணும். நமக்கு இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு இருக்கும்ல, அதுக்கு அடுத்த ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வச்சு நம்ம இந்த கண் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே அந்த காது வந்து இந்த பக்கம் மேலே வரணும். ஸோ இந்த மாதிரி பின்னு வச்சு இயர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. அப்போ தான் நீங்கள் ஸ்வீவ் தைக்கும்போது நகராமல் இருக்கும். ஸோ ஒரு 3 பின்னு போட்டு இந்த மாதிரி நல்லா செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல யானை, அதை வந்து இந்த டேபிஸ்ட்ரி நீடிலில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே வர வேண்டிதான். கொஞ்சம் டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நமக்கு 9 செயின் இருக்குது.
அழகாக ஒவ்வொரு செயின்லேயும் கொடுத்து நம்ம வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி தைச்சி கொண்டு வந்துட வேண்டியதான். ஸோ உள்ளே வந்து ஹெட் போர்ஷனோட சேர்த்து எடுக்கணும். பின்பக்கத்துலேருந்து குத்தி எடுக்கும்போது ஹெட் போர்ஷனோட சேர்த்து எடுங்க. எடுத்துட்டு இந்த பக்கம் குத்தும்போது இங்கே பாருங்கள், நான் ஹெட் போர்ஷனோட சேர்த்து எடுக்கிறேன். அதை மேலே வந்து காது பகுதியோடு சேர்த்து வச்சு பின்பக்கம் கொண்டு போகணும். ஓகேவா? அப்போ தான் 2 பக்கமும் வந்து உங்களுக்கு டைட்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகும். நகராமல் கொள்ளாமல் நல்லா ஃபிக்ஸ் ஆகும் உங்களுக்கு ஈஸியாக. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி ஃபுல்லாக இந்த லாஸ்ட்டு வரைக்கும் 9 செயின் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு செயின்லேயுமே அழகாக கொடுத்து தைச்சிருங்க. கொஞ்சம் உள்ளே காட்டன் இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி மேலோட்டமாக நீங்கள் வந்து ஸ்டிச்சுக்குள்ளே உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் நமக்கு. கொஞ்சம் லென்த்தாகவே விட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக தைக்கிறதுக்கு வரும். இல்லைன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ எல்லாத்தையும் தைச்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்க உள்ளே வந்து ஃபாஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம். அந்த எந்த பக்கமாக நம்ம வந்து கொடுத்து எடுக்கிறோமோ உள் பக்கமாகவே நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துருங்க. லாஸ்ட்டாக ஸ்டிச்சு போடும்போது ஒரு இது ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு லாக்ஸ் மாதிரி போட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து உள் பக்கமாக நான் கொடுத்து இந்த நீடில் வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இதுவும் வந்து வெளியில் வந்துடும். எக்ஸஸான உள் பக்கமாக இந்த மாதிரி சொருகியே விட்டுருங்க. ஸோ அந்த பக்கம் பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ எடுத்துட்டிங்கன்னா இப்போ காதும் தைச்சாச்சு. சரி, இன்னும் அந்த மசில் மட்டும்தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த கண் 2 இருக்குது இல்லையா, இதுக்கு கீழே அடுத்த ரோலே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு அதை வந்து நல்ல பின் போட்டு சேஃபாக வந்து செக்யூர் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் தைக்கும்போது நகராது. ஸோ இந்த இதுக்கு வந்து நான் வந்து நார்மல் சீவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நார்மல் நீடில் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி இந்த ஃபேஸில் இருக்க ஒரு ஸ்டிச்சு ப்ளஸ் அந்த மசிலில் இருக்கிற ஒரு செயின் அதையும் இதையும் சேர்த்து வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. ரொம்ப இறுக்கி பிடிச்சி தைக்கக்கூடாது. அப்படி இறுக்கி பிடிச்சி தைக்கும் போது பார்த்திங்கன்னா மசிலோட ஷேப்பு மாறிடும், சுருங்கின மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. லைட்டாக ஸ்டிச்சு கொடுத்தா போதும். ஏன் நான் வந்து இந்த பல்கி யானையை வச்சு நம்ம ஸ்டிச் இப்போ இயர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெல்வெட் யானையை வச்சு நம்ம எக்ஸஸாக விட்டு தைச்சோம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை வரும்னா, இந்த பல்கி யானை நீங்கள் வெல்வெட் யானை உள்ளே விட்டு எடுக்கும்போது உங்களுக்கு சிக்காகும். கண்டிப்பாக ஸ்டிச்சு மேலே வரவே வராது. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்னா அது பிரிய ஆரம்பிக்கும். வெல்வெட் யானை அந்த வெல்வெட் யானும் சிக்காகும், போட்ட டெடிபேரும் வீணாகும். அதில் இந்த மசிலில் இருக்கிற அந்த த்ரெட்டை வச்சு நம்ம போடும்போது நம்ம வெளியில் எடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த வெல்வெட் யானைக்குள்ளே இந்த மசிலில் இருக்க அந்த மேலே இருக்க அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அது சிக்கிக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக வராது. ஸோ ஈஸியாக வந்து நம்ம இந்த நார்மல் சீவிங் த்ரெட்டை வச்சே, ஒயிட் கலர் த்ரெட்டை வச்சே நம்ம தைச்சிக்கலாம் இதை. ஸோ தைச்சி முடிச்சுட்டு எடுத்துருங்க, அந்த பின்னை எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்த பக்கத்தை வந்து இதே மாதிரி நம்ம பின்னு போட்டு செக்யூர் பண்ணி நம்ம சீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நார்மல் நீடில் வச்சு உங்களுக்கு தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி சுற்றி வாய்ப்பகுதியை வந்து நம்மள பொசிஷன் வச்சு பார்த்து தைச்சி கொண்டு வாங்க. ஸோ இந்த ஆஃப் போர்ஷன் முடிச்சிட்டேன். இப்போ கீழே வந்து கொஞ்சம் தூக்கின மாதிரி வாய்ப்பகுதியை ரொம்ப கழுத்தோடு ஒட்டின மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் அப்படி தூக்கின மாதிரி வச்சு இந்த இடத்துல திரும்ப அதே மாதிரி தான் நான் இந்த ஹெட்டு முகத்தில் இருக்கிற ஒரு ஸ்டிச்சு ப்ளஸ் மசிலில் இருக்க ஒரு செயின் இதையும் ஆட் பண்ணி அப்படியே தைச்சிக்கிட்டே வர வேண்டியதான். நார்மலாக எப்படி தையல் போடுவோமோ அதே மாதிரி தைச்சிக்கிட்டே வர வேண்டியதான். பின் பண்ணிக்கங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பின் பண்ணிட்டு தைக்கும்போது உங்களுக்கு நகராமல் இருக்கிறதுனால கரெக்டான பொசிஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ நான் இந்த எண்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். ரொம்ப சின்ன நீடில் இல்லைன்னா கொஞ்சம் பெரிய நீடில் வச்சு கூட நீங்கள் தைச்சிக்கலாம். பட் நார்மல் சீவிங் த்ரெட்டே வந்து ரெண்டு இதாக த்ரெட்டு எடுத்துக்கோங்க, போட்டு தைங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் நம்ம ஃபைபர் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த வாய்ப்பகுதியில் ரொம்ப அடைக்க வேண்டாம். நார்மலாக ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சமாக அந்தளவுக்கு அது ஃப்ளஃபியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அந்தளவுக்கு நம்ம வந்து அதை ஃபில் பண்ணிக்கிட்டால் போதும். ஃபில் பண்ணிவிட்டு மீதி இருக்க போர்ஷனையும் வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுடுங்க. ஓகேவா? இப்படியே வந்து இந்த ஃபுல் பக்கமும்
ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டு எக்ஸஸ் இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த த்ரெட்டையுமே நீங்கள் உள் பக்கமாக கொடுத்து வெளிப்பக்கம் அந்த பக்கம் எடுத்து கூட கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ ரொம்ப இழுத்து பிடிச்சி தைக்காதீங்க, அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த அது போர்ஷன் வந்து அந்த மசிலோட இது ஷேப்பு வந்து மாறிடும் நம்ம இழுக்கும்போது. ஸோ லைட்டாக வச்சு எங்கேயும் வந்து நகர்ந்துடக்கூடாது, கழண்டு வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம லைட்டாக வச்சு செக்யூர் பண்ணி தைச்சிருங்க. இடையில எங்கேயும் கேப் விடாதீங்க. ஒவ்வொரு செயின்லேயும் ஸ்டிச்சு போட்டிங்கன்னா தான் கரெக்டாக அந்த ரவுண்டு ஷேப்பு நமக்கு வரும் கரெக்டாக. லாஸ்ட்டாக வந்து ஒரு 2-3 ரவுண்டு மாதிரி போட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த நீடில்லையே வந்து இந்த த்ரெட்டை விட்டு சுற்றி விட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. 2-3 தடவை சுற்றிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ மசில் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து உள் பக்கமாகவே நீடியில் கொடுத்து வெளிப்பக்கம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு கட் பண்ணிடுங்க. இதை உள் பக்கம் திணிக்க வேண்டாம். ஒரு 2 to 3 டைம்ஸ் கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிட்டு எக்ஸஸ் தெரிஞ்சதுன்னா உள்ளே அப்படியே இது பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ மசில் போர்ஷன் ரெடி. இந்த மசிலில் வந்து அதுக்கு அந்த வாய் பகுதி வந்து நம்ம பிளாக் கலர் யான் வச்சு ரெடி பண்ணோம். இதுக்கு வந்து நான் இந்த பிளாக் கலர் நார்மல் உள்ளன் எடுத்திருக்கேன். இந்த கண்ணோட இந்த இடம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 4th row and 5th rowக்கு நடுவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு முக்கோணம் மாதிரி நம்ம தைக்க போகிறோம். ஸோ இந்த இடது பக்கமாக உள் பக்கம் கொடுத்து எடுத்திருக்கேன் யானை. இது வந்து நார்மல் அக்ரிலிக் யான் தான், பிளாக் கலர் யான். ஸோ இதில் இந்த பக்கம் கொடுத்துட்டு கீழ்ப்பக்கமாக இந்த பக்கம் எடுத்துருங்க. கீழ்ப்பக்கமாக சென்டரில் பார்த்து எடுத்துருங்க. ஸோ இப்போ மேலே ஒரு ரோ வந்துருச்சு. இந்த பக்கம் திரும்ப கொடுத்து எடுக்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நமக்கு கிடைக்கணும் இந்த இடத்துல. ஸோ இந்த ட்ரையாங்கிள் கிடைச்சதுக்கப்புறம் இதை வந்து நெருக்கமாக அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு 4-5 ஸ்டிச்சு போட்டு இப்படியே கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடம் வந்து அந்த ஒயிட் போர்ஷனே தெரியக்கூடாது, நமக்கு வெறும் பிளாக் மட்டும் தெரியணும். ஸோ இப்படி கொடுத்து எடுத்தோம்னாலே அந்த ஒயிட் போர்ஷன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இந்த பிளாக் கலர் யானை வச்சு பக்கத்தில் குத்தி எடுத்துட வேண்டிதான். ஸோ இந்த மாதிரி நெருக்கமாக குத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கீழ்ப்பக்கம் இருக்கிற ஒயிட் கலர் யான் நமக்கு தெரியக்கூடாது. ஸோ இந்த முக்கோணம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஃபில் பண்ணிடுங்க. கேப் இல்லாமல் கொஞ்சம் ஃபில் பண்ணிடுங்க. ஒன்று மேலே ஒன்று பிளாக் இருந்தால் கூட பரவாயில்ல, நமக்கு வந்து கீழே இருக்க ஒயிட் போர்ஷன் தெரியக்கூடாது, அவ்வளோதான். ஒரே இடத்துல குத்தணும். கீழ்ப்பக்கம் குத்துறது வந்து ஒரே இடத்துல இருக்கணும். அப்போ தான் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இல்லைன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பு மாறிடும். ட்ரையாங்கிள் ஷேப் மாறிச்சுன்னா சரியாக வராது. இப்போ நான் அந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். மேல் பக்கமாக வந்து ஒரு லெவலாக இருக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ கீழே அந்த வாயோட இது தெரியணும் இல்லையா, அதுக்காக வந்து கீழ்ப்பக்கமாக ஒரே ஒரு லேயர் மட்டும் இழுத்து வச்சு ஃபஸ்ட் ரோ இல்லை செகண்ட் ரோவில் வந்து இதை உள்ளே இன்சர்ட் பண்ணி எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுங்க. அங்கே வெளியில் எடுத்துட்டோம்னாக்கா இந்த இடத்துல ஒரு நாட் போட்டு இதை செக்யூர் பண்ணிடலாம். ஒரு 2 நாட் நல்லா டைட்டாக கூட போட்டுருங்க. போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க யானை வந்து கட் பண்ணிவிட்டு உள்பக்கமாக ஹைட் பண்ணி விட்டுடலாம். இதை உள்பக்கமாக அப்படியே ஹைட் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ நம்மளோட வெல்வெட் யான் டெடி பேர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து கழுத்தில் வந்து இது சாட்டின் ரிப்பன் இருந்ததுன்னா அதை வச்சு ஒரு போ ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். அதாவது லெக்கு தனியாக, ஆர்ம்ஸ் தனியாக, இயர்ஸு எல்லாமே தனித்தனியாக, ஹெட்டு எல்லாமே தனித்தனியாக செஞ்சு அட்டாச் பண்ணுறதை விட ஒரே ஸ்ட்ரைட்டாக போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்கன்னாலும் வாட்ஸ்அப் குரூப்லையும் டவுட்டு கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.